Good evening everyone. இன்னைக்கு வந்து நம்ம வந்து லைவ் குவிஸ்ல பார்க்க போகிறது autonomic nervous system. So I hope everyone is ready. So welcome to Easy Pharmacology. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது autonomic nervous system quiz number 2. First question. The prime function of dash system prepare the body for fight and flight reaction. The prime function of which system is involved in the fight and flight reaction? Parasympathetic, B. Sympathetic. Yes, it's a direct question. It's a sympathetic system. Very good. So sympathetic அப்படின்னா stressful condition அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Sympathetic is your fight and flight reaction. Second question. Man can survive alive without dash system. Man can survive. So we have sympathetic and parasympathetic system, right? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணாமே கூட வாழ்நாள் ஃபுல்லாக வாழவே முடியும். எந்த சிஸ்டம்? மேன் கேன் சர்வைவ் alive without dash system. Parasympathetic system or sympathetic system? Okay, yes. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஒரு முனிவர் மாதிரி இருக்காங்க, தியானி மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவே ஆகாமல் இருக்கும். பட் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படி இருக்க முடியாது. ஸோ நம்ம ஈட்டிங், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ பேராசிம்பத்தட்டிக் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கணும். சிம்பத்தட்டிக் வந்து இல்லாமல் இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது இன் கேஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்கிறவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Neurotransmitters in adrenergic systems involves dopamine, noradrenaline, acetylcholine, both A and B, all of the above. Neurotransmitters in adrenergic system involves neurotransmitters in adrenergic systems involves ஸோ அட்ரினர்ஜிக் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு மெயினாக என்ன வரணும்? டோப்பமைன் ஆஸ் வெல் அஸ் யுவர் நார் அட்ரினலைன். ஓகே, ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, நியூரோ டிரான்ஸ்மிஷன் சொல்லும்போது வி ஹாவ் ப்ரீ கேங்லியானிக், போஸ்ட் கேங்லியானிக் இருக்கும். ஓகே, ஸோ இந்த போஸ்ட் கேங்லியானிக் எண்டில் தான் நமக்கு என்ன ஆகும்? எஃபெக்டார் ஆர்கனில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ரீ கேங்லியானிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, சினாப்சிஸ், அங்கே வந்து உங்களுக்கு அஸ்டல்குலைன் எல்லாத்துலேயுமே வரும். ஈவன் இந்த அட்ரினர்ஜிக் சிஸ்டம் அஸ் வெல் அஸ் கொலினர்ஜிக் சிஸ்டம் உங்களுக்கு அந்த இடத்துல அஸ்டல்குலைன் வரும். எஃபெக்டார், அதாவது ஃபோக்கஸ் வித் எஃபெக்டார் ஆர்கன் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? டோப்பமைன் அண்ட் அட்ரினலின் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ ஹியர் டோப்பமைன் அண்ட் நார் அட்ரினலைன், ஸோ தட்ஸ் வை இட் இஸ் A and B. ஸோ இதில் அஸ்டல்குலைனும் வரும். எப்போ வரும்? உங்களுடைய ப்ரீகேங்லியானிக் நர்வ் டெர்மினல்ஸி இன்வால்வ் பண்ணி சொல்லும்போது அந்த இடத்துல அஸ்டல்குலைன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ்க்கு நல்லா தெளிவான ஆன்சர் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய கொலினர்ஜிக் சிஸ்டம்லேயும் அஸ்டல்குலைன் வரும், அட்ரினர்ஜிக் சிஸ்டம்லேயும் அஸ்டல்குலைன் வரும். ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு எஃபெக்டார் செல் சொல்லும்போது டோபமைனும் நார்அட்ரினலைன் மட்டும்தான் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். மஸ்கரனிக் ரெசெப்டார்ஸ் ஆர் அயன் சேனல் ரெசெப்டார்ஸ், G protein receptors, none of the above. மஸ்கரானிக் ரெசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஸ் இட் அ அயான் சேனல் ரெசெப்டார்ஸ் ஆர் G protein coupled receptors? எஸ், வெரி குட். ஸோ லாஸ்ட்லேயே வந்து லாஸ்ட் இதுலேயே we have seen. ஸோ மஸ்கரானிக் சொல்லும்போது இது எதில் வரும்னு நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் யுவர் G protein coupled. ஸோ லாஸ்ட் இது ப்ரீவியஸ் இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஜெனரல் ஃபார்மகாலஜிலே we have seen this question. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின். டேஷ் type of muscarinic receptor present in heart. So muscarinic சொல்லும்போது we have M1, M2, M3. Okay, so in the heart which type of receptor is present? M1 or M2 or M3?
வெரி குட். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம வந்து M1 நம்ம வந்து அட்ரினர்ஜிக் சிஸ்டம் படிக்கும்போது அட்ரினர்ஜிக்கில் சொல்லும்போது 1 ரெசப்டார் நான் என்ன சொல்லியிருப்பேன், β1 வந்து ஹார்ட்லன்னு இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது β1 M1ஐயும். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் M2. ஓகே, இதே அட்ரினர்ஜிக் ரெசப்டார்ஸில் β1 வந்து நமக்கு ஹார்ட்டில் வரும். நெக்ஸ்ட் 5th question. Which is not an cholinomimetic alkaloids? So, which is not an cholinomimetic alkaloids? Nicotine, pilocarpine, muscarine, alkaline. Which is not an cholinomimetic alkaloid? So, the classifications நம்ம நல்லா படிச்சிருந்தா தான் தெரியும் இந்த ட்ரக். சரி, இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம தப்பாக எழுதினோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ நம்ம படித்ததில் இந்த விஷயம் நம்ம விட்டுட்டோம் போல இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த விஷயமும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தப்பாகிற கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் நம்ம கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும் நீங்கள். ஓகே. ஓகே, ஸோ which is not an cholinomimetic alkaloids. ஸோ இதில் பைலோகார்பேன், மஸ்கரைன், அரிகோலைன்ஸ் இது எல்லாமே cholinomimetic alkaloids தான். இதில் வராதது எது? நாட் இட்ஸ் அ நிக்கோட்டின். நிக்கோட்டின் இந்த கிளாசிஃபிகேஷனில் வராது. நெக்ஸ்ட் 7th question. Which of the following is a reversible anticholinesterase? ஸோ anticholinesterase we have a type, reversible type, irreversible type ரெண்டு இருக்குது. ஓகே, ஸோ இர்ரிவர்சிபிள் இதெல்லாம் வரும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ரிவர்சிபிளில் இதெல்லாம் வரும், யோசிச்சு பாருங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரிவர்சிபிள் ஆன்டிகோலினஸ்ட்ரேஸ்? ஸோ இர்ரிவர்சிபிள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட் எவர் த எஃபெக்ட் தட் ப்ரொடியூஸ் cannot be reversible at all. இப்போ நம்ம பூச்சி மருந்தெல்லாம் எடுத்துக்கிறோன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸே ஆகாது. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன ஆன்சர் உங்களுக்கு? ரிவர்சிபிள் டைப்பில். எஸ், வெரி குட். ஸோ உங்களுடைய நியோஸ்டிக்மைன், பிரிடோஸ்டிக்மைன் இதெல்லாமே கம்ஸ் அண்டர் தி ரிவர்சிபிள் ஆன்டிகோலினஸ்ட்ரேஸ். இதே மேலோத்தையன், டபூன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இர்ரிவர்சிபிள் டைப்பில் வரும். நெக்ஸ்ட் 8th question. அஸ்டல்கொலைன் நாட் யூஸ் தெரப்பியூட்டிக்கலி. அஸ்டல்கொலைன் ஆசிட்ஸ் நம்ம ட்ரக்காக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒய்? இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் பை கட் or metabolized by pseudocholinesterase in the plasma. Both A and B or none of the above. Acetylcholine is not used therapeutically. Why? Whether it is the A reason or the B reason or both or none of the reason. Okay, good, very good. Next 9th question. C is the right answer. So it is because of அதனால ஓரலாக கொடுக்க முடியாது. ஓரலாக கொடுத்தா என்ன ஆகும்? இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் பை தி கட். ஸோ நம்ம இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன ஆகுது? பிளாஸ்மாக்குள்ளே போன உடனே சூடோகோலினஸ்ட்ரேஸ் வந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. சரி, சைட் ஆஃப் ஆக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூகோலினஸ்ட்ரேஸ் இன்ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ அதனால தெரப்பியூட்டிக்கலி வி ஆர் நாட் கிவிங் அஸ்டல்கோலின். அதனால தான் நம்ம அதோட வேறு ட்ரக்ஸ் நம்ம கொடுக்குறோம். which of this is resistant to pseudocholinesterase? ஸோ அதனால தான் நம்ம வந்து மற்ற ட்ரக் கொடுக்குறோம். கார்பகால், பெத்தனகால், மெத்தனகால்லாம் கொடுக்குறோம். ஸோ இதில் எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சூடோகோலினஸ்ட்ரேஸ் என்சைம்க்கு? கார்பகால் ஆர் பெத்தனகால் ஆர் மெத்தாகோலைன் ஆர் ஆல் ஆஃப் த அபோவ்? which of the following drug is resistant to the pseudocholinesterase? ஸோ ப்ரீவியஸ்லி we have seen அஸ்டல்கோலினஸ்ட்ரேஸ் எடுத்தால் என்ன ஆகுதுச்சு உங்களுக்கு? சூடோகோலினஸ்ட்ரேஸு பிளாஸ்மாவில் வந்தவுடனே டீஆக்டிவேட் பண்ணிடுது அஸ்டல்கோலின்னு பார்த்தோம். ஸோ இதில் எந்த ட்ரக் இஸ் ரெசிஸ்டன்ட் டு தி சூடோகோலினஸ்ட்ரேஸ்? ஓகே, ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் வந்துச்சுன்னா அந்த ஆல் ஆஃப் த அபோவே போட்டணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ரைட்டா? ஸோ செக் யுவர் டெக்ஸ்ட் புக். மெத்தாகோலைன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இது இருக்கிற ட்ரக்லேயே மெத்தாகோலைன் தான் இட்ஸ் ரெசிஸ்டன்ட் டு சூடோகோலினஸ்ட்ரேஸ். பட் அதுவுமே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் எது இருக்கிறதுலே வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தாகோலைன் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த 9th கொஸ்டினோட ஆன்சர் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. So here the answer is methacholine is resistant to pseudocholinesterase. Next 10th question. Which is not the use of pilocarpine?
ஸோ இதில் எது பைலோகார்பினோட யூஸ் இல்லை? glaucoma, cylogloc or none of the above. Which is not the use of pilocarpine. Pilocarpine glaucomaல யூஸ் பண்ணுவோமா இல்லை சைலோகாக்ல யூஸ் பண்ணுவோமா? இதில் யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா கொஸ்டினை படிங்க. which is not the use. ஸோ glaucomaல யூஸ் பண்ணணும்னா அதை சொல்லக்கூடாது, சைலோகாக்ல யூஸ் பண்ணணும்னா சொல்லக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? which is not the use of pilocarpine. Pilocarpine is used both in glaucoma as well as cyclococ. Okay, secretions increase பண்ணுறதுக்காக சைலோகாக நம்ம பைலோகார்பினை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆன்சருமே தப்பு. none of the above தான் வரணும் இங்கே. ஓகே, இட் இஸ் யூஸ் இன் த glaucoma as well as the cyclococ. ட்ரை மவுத்தெலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இன்க்ரீஸ் salivary secretions-க்கு we are using this pilocarpine. So here the answer is none of the above. Okay, next question, 11th. Antidote in atropine poisoning. In the case of atropine poisoning, which antidote is given? Neostigmine, N-acetyl cysteine, naloxone, physostigmine. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது நமக்கு எது தான் தெரியுமோ அதை ரூல் அவுட் பண்ணிடலாம். N-acetyl cysteine இங்கே வராது, பேராசிட்டமால் யூஸ் பண்ண போகிறோம். நலாக்ஸோன் இங்கே வராது, அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஓபிஐயில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நியோஸ்டிக்மைனா ஃபைசோஸ்டிக்மைனா இந்த ரெண்டு தான் உங்களுக்கு டவுட். ஓகே, ஸோ அதில் நீங்கள் யோசிச்சு எழுதுங்க. ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் ஃபைசோஸ்டிக்மைன். ஸோ இந்த ஆன்டிடோட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆன்டிடோட் சம்மந்தமான ஒரு கொஷின்ஸ் கூட வரலாம். ஸோ ஃபைசோஸ்டிக்மைன் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் த 11th question. Next 12th question. Cobra bite induced respiratory paralysis. ஓகே, ஒரு பாம்பு கடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மருந்து என்ன? நம்ம ஆன்டிவினோம் தான் எடுத்துக்கிறோம், ஆன்டிவினோம் தான் எடுத்துக்க போகிறோம். பட் அதனால் வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக we are taking one of these drug. Which drug we are taking? Physostigmine, neostigmine, edrophonium or none of the above. கோப்ரா பைட்டில் வரக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸை வராமல் தடுக்கிறதுக்காக விச் ட்ரக் we are taking? See, கோப்ரா பைட்டுக்கு இது மெடிசன், இது மட்டுமே மெடிசன் ஆகாது. ஏன்னா அதுக்கு we have to go for the antivenom. பட் சில டைம் என்ன ஆகும், அவனுக்கு மூச்சு முட்டும். ஓகே, அந்த ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு விச் ட்ரக் we are going to use? Very good, edrophonium. ஸோ தட் இஸ் த C is the right answer. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நீங்கள் யூசஸ் ஆஃப் ஏட்ரோபின் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் நம்ம பார்க்கும்போது அதில் வரக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 13th question. Which is not the adverse effects of atropine? ஸோ atropine is a very important drug. ஓகே, அதில் எந்த ADR atropine-க்கு வராது? ஸோ ஆல்வேஸ் கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் மீன்ஸ் என்ன ஆகும்? இட் இன்க்ரீசஸ் தி செக்ரீஷன்ஸ். ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னால என்ன போகும்? இது டிக்ரீசஸ் ஆல் டைப் ஆஃப் செக்ரேஷன்ஸ். ஸோ இங்கே எந்த ஏரியாவில் வராது? ட்ரை ஸ்கின், ட்ரை மவுத். ஓகே, ட்ரைடு எல்லாம் கண்டிப்பாக இதில் தான் வரும். ஃபீவர் வருமா? டிப்ளோப்பியா வருமா? அதெல்லாம் யோசிங்க. இல்லை எல்லாமே வருமா? ஸோ நமக்கு மைண்டுக்குள்ளே ட்ரைனஸ் வரும்னு புரிஞ்சிருச்சு. அதனால ட்ரை ஸ்கின், ட்ரை மவுத்து நமக்கு டவுட்டே கிடையாது, அன்டவுட்லேயே அது வந்துட போகுது. ஸோ ஃபீவரும் டிப்ளோப்பியாவும் அதில் சைடு எஃபெக்டில் வருமா வராதா? நம்ம இது வரைக்கும் படிக்காமல் இருந்தால் நீங்கள் புக் எடுத்து நல்லா இது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ டெஃபினெட்லி ஃபீவர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏடிஆர். ஃபீவரும் ஒரு ஏடிஆர் தான், டிப்ளோப்பியாவும் ஒரு ஏடிஆர் தான். ஸோ இது எல்லாமே அதுக்கு ஏடிஆரில் தான் வரும். அதனால் none of the above தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அட்ரோபினோட ஏடிஆர் தெரியலனா திருப்பி இன்னொரு புக்கை செக் பண்ணி பார்த்துக்கோ. இது எல்லாமே அதோட ஏடிஆரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ட்ரை ஸ்கின்னு, ஃபீவரு, டிப்ளோப்பியா எல்லாமே அதை தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் டு த 14th question. In which poisoning atropine is not used? So atropine is used in many of the poisoning. Okay, so எந்த poisoningல we are not using? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். In which poisoning atropine is not used? Curare poisoning, mushroom poisoning, organophosphorus poisoning. Okay, very good. ஸோ cyanide poisoning. ஈஸி மெத்தட் என்னென்னா நம்ம வந்து வேறு எதுக்கெலாம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது தான். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஒருத்தர் கரெக்டான பதில் சொன்னீங்க.
எஸ். ஸோ இது நம்ம ஏட்ரோபின் யூசஸ் அட்ரோபின் யூசஸ் பார்க்கும்போது அது குரர்லேயும் வரும். அஃப்கோர்ஸ் எ வெரி குட் ட்ரக் இந்த ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங்லேயும் வரும். ஓகே. ஸோ நாட் யூஸ், நாட் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எதில் யூஸ் பண்ணலை அப்படின்னும் பொழுது இட் இஸ் நாட் யூஸ் இன் த கேஸ் ஆஃப் சைனைட் பாய்சனிங்ஸ். ஓகே, சைனைட் பாய்சனிங்கில் நம்ம இதை யூஸ் பண்ணலை. ஓகே, டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 15th கொஷின். விச் இஸ் த யூஸ் ஆஃப் ஹயோசின்? ஸோ ஹயோசின் ஆர் ஸ்கோபாலமைன் படிச்சிருப்போம். அந்த ஹயோசின் ஆர் ஸ்கோபாலமைனை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்? மோஷன் சிக்னஸில் யூஸ் பண்ணுறோமா, இல்லை லேபரில் வரக்கூடிய அம்னீசியா ஆர் செடேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமா, ஆர் ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமா, ஆர் நன் ஆஃப் த அபோவ்? ஸோ விச் இஸ் த யூஸ் ஆஃப் ஹயோசின்? ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே யூஸு மோஷன் சிக்னஸ் நடிச்சிட்ருக்கோம். நீங்கள் இப்போ புக்கை போய் எடுத்து பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டியூரிங் தி லேபரில் வரக்கூடிய அந்த டு ப்ரொடியூஸ் செடேஷனுக்காகவும் அம்னீசியாக்காக கூட நம்ம வி ஆர் யூஸிங் திஸ் அயோசின். ஓகே. ஸோ அப்போ ஏவும் வரும், பியும் வரும். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் சி தான். ஓகே. ஸோ அதனால் இப்போயே இப்போ டவுட் வரதால் டக்கு டக்குன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஹயோசின் வெல் நோன் யூசஸ் யுவர் மோஷன் சிக்னஸ், அது கரெக்ட். மோஷன் சிக்னஸ் யூஸ் பண்ணுறோம். Along with that we are using in the case of labor also to produce a sedation and amnesia. Okay, C is the right answer for this. Next 16th question. Baclofen is an GABA A agonist, GABA B agonist or none of the above? Baclofen is a GABA A வா GABA B யா இல்லை none of the above? Yes, very good Arthi Kannan. So here the right answer is it's going to act as an GABA B agonist. ஸோ நீ டெக்ஸ்ட் புக் வந்து எது திரிபாதி ஆர் பத்மஜா உதயகுமார் எந்த புக்கில் வேணால் பாருங்கள். ஸோ அந்த ஆன்சர்ஸ் அதான் இருக்கும். உங்களுக்கு எந்த கொஷினுக்கும் இல்லை மேம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அட் எனி டைம் நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு இந்த கொஷினுக்கு டவுட்டாக இருக்குது இந்த ஆன்சர் அப்படின்னா பண்ணுங்கள், திருப்பி ரீசெக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் 17th கொஷின். Which is not the uses of centrally acting muscle relaxants? ஸோ centrally acting muscle relaxantsோட யூசஸில் இது வராது. ஓகே, எது வராது? போலியோமைலிட்டிஸா, இல்லை லோ பேக் பெயினா, டெட்டனஸா? ஸோ விச் வில் நாட் கம்ஸ் அண்டர் த யூசஸ் ஆஃப் centrally acting muscle relaxants. ஸோ கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. சென்ட்ரலி ஆக்டிங் மசில் ரிலாக்ஸன்ஸோட யூசஸில் எந்த யூஸ் வராது? போலியோமைலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோமா, லோ பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணுவோமா, டெட்டனஸ்க்கு யூஸ் பண்ணுவோமா? ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம்னா அப்போ நன் ஆஃப் த அபோவ் நீங்கள் சொல்லணும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி வில் பி யூஸிங் ஃபார் ஆல் தீஸ் 3 பர்பஸ். ஸோ போலியோமைலிட்டிஸ்லையும் யூஸ் பண்ணுறோம், லோ பேக் பெயின்லையும் யூஸ் பண்ணுறோம், டெட்டனஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ரைட்டாக இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? நன் ஆஃப் த அபோவ். எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதால இது எல்லாமே இதோட யூசஸ் தான். ஓகே, எந்த கண்டிஷனும் நம்ம யூஸ் பண்ணாமல் இல்லை. ஓகே. ஸோ 17th உங்களுக்கெல்லாம் டவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம படித்து பாருங்கள். 18th கொஷின். டேஷ் ட்ரக் பொட்டன்ஷியேட் த skeletal muscle relaxants actions. So for skeletal muscle relaxant we are giving certain drugs. Okay. So there are combination when you are giving these drugs that is going to potentiate the action of skeletal muscle relaxant. ஸோ அமினோகிளைகோசைட்ஸ் பொட்டன்ஷியேட் பண்ணுமா, கால்சியம் சேனல் பிளாக்கர் பொட்டன்ஷியேட் பண்ணுமா எஸ்எம்ஆர் ஆக்ஷனை, ஆர் ரெண்டுமேவா, ஆர் நன் ஆஃப் த அபோவா?
which drug potentiate the skeletal muscle relaxants? அமினோகிளைகோசைட்ஸ் நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் சொல்ல போகிறோமா இல்லை கால்சியம் சேனல் பிளாக்கர் சொல்ல போகிறோமா எது which drug is going to potentiate the SMR action? Okay, so both aminoglycosides as well as your calcium channel blockers. Okay, so drug interaction கொடுத்துருப்பாங்க அந்த drug interactionல போய் பாருங்க. So ரெண்டுமே it is going to potentiate your skeletal muscle reaction. Next 19th question. Location of இது ரொம்ப டைரெக்டாக ஈஸியாக வந்துடுச்சு. ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 இருக்குல்ல, ஆல்ஃபா 2 ரெசப்டார்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது? கட்டில் இருக்கா, பிளேட்லெட்ஸில் இருக்கா, லிவரில் இருக்கா, ஹார்ட்டில் இருக்கா? Location of alpha 2 receptors. Very good. So alpha 2 receptors நான் சொல்லுவேன் அந்த பேன் கேக் பிளேட்டில் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பேன்க்ரியாஸ்லேயும் இருக்கும், பிளேட்லெட்ஸ்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். alpha 2 is present in the platelets. Okay, okay. So next we are moving to the 20th question. Location of beta 3 receptors. So beta பொறுத்த வரைக்கும் we have three different type of receptors: beta 1 receptors, beta 2 receptors and beta 3 receptors. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த beta 3 receptors அப்படின்றது எங்கே இருக்குது? Whether it is present in your adipose tissue, heart, gut, bronchial smooth muscles. Location of beta 3 receptors. Beta 1 எங்கே இருக்கும், beta 2 எங்கே இருக்கும், beta 3 எங்கே இருக்கும்? Yes, it's a direct question, right? So it's a adipose tissue. Beta 3 is present in your adipose tissue. பீட்டா 1 எங்கே இருக்கும்? உங்கள் ஹார்ட்டில் இருக்கும். பீட்டா 2 எங்கே இருக்கும்? நம்மளோட லங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த 21st கொஷின். ஓகே, 21st கொஷின். Which is not an CNS stimulant? So we have amphetamine, ephedrine, dexamphetamine, then cimetidine. So which is not an CNS stimulant? Yes. ஸோ சிமிட்டிடின் நம்ம தான் அல்சர் ட்ரக்கில் படிச்சிருப்போம். ஸோ சிமிட்டிடின் இந்த கிளாஸிஃபிகேஷனில் வரல. ஸோ அந்த ஆன்சர் பண்ணிட்டோமே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட்டாக இதெல்லாம் வருது: ஆம்ஃபிட்டமைன், எஃபிட்ரின், டெக்ஸாம்ஃபிட்டமைன். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, 22nd கொஷின். விச் இஸ் அ bronchodilator here? salbutamol, salmeterol, adrenaline. ஸோ எல்லாமே வா. ஸோ விச் இஸ் தி bronchodilator here? Okay, so எல்லாமே தான். ஸோ அதனால adrenal is also a bronchodilator. So all of the above is the right answer for this question. Next, 23rd question. Dopamine is a CNS stimulant or cardiac stimulant or the uterine relaxant? Dopamine is a CNS stimulant or cardiac stimulant or uterine relaxant? Yes, very good. It's a cardiac stimulant. Okay, so it's a cardiac stimulant, dopamine. Next, 24th question. Which is not the use of adrenaline? Adrenaline use எது கிடையாது? Cardiac arrest, glaucoma, asthma, hypovolemic shock. Here, which is not the use of adrenaline?
adrenaline is used in glaucoma also. So adrenaline uses நல்லா படிங்க. Cardiac arrestலையும் யூஸ் பண்ணுறோம், glaucomaலையும் யூஸ் பண்ணுறோம். Okay, so we are using in the asthma also. It is used in the case of anaphylactic shock யூஸ் பண்ணுறோம், and it's not used in the case of hypovolemic shock. Okay, so எங்கே யூஸ் பண்ணுறோம்? Anaphylactic shockல வரும். ஓகேவா? ஸோ ஹியர் த ராங் விச் இஸ் நாட் யூஸ்டு இஸ் adrenaline பார்க்கும்போது hypovolemic shockல we are not using adrenaline. ஓகேவா? இது பார்த்துக்கோங்க எந்த ஆன்சர் தப்பாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் 25 கொஷின். 25th question, which is not the uses of ephedrine. ஸோ எஃபெட்ரைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்? நார்கோலெப்சி, பெட்வெட்டிங், மிட்ரியாசிஸ், ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட். ஸோ which is not the uses of ephedrine? Yes, very good. Obesity. So it is used in the case of narcolepsy, bedwetting as well as mydriasis. It is not used in the case of obesity treatment. Okay, so D is the right answer for this question. Next 26th question. 26th பாருங்க. Which is a topically used nasal decongestant. So nasal decongestion நம்ம என்ன பண்ணுவோம்? Sometimes we are taking oral தான் எடுத்துக்கிறோம், சில டைம் தான் டாபிக்கல் எடுத்துக்கிறோம், ரைட்டா? ஸோ இதில் எது டாபிக்கலி we are using? ephedrine or oxymetazoline, pseudoephedrine, which is used topically? ஒரு அழகாக கிளாசிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கார்டியாக் ஸ்டிமுலண்ட், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நேசல் டீகன்ஜஸ்டண்ட்டாக இல்லை யூட்ரைன் ரிலாக்ஸன்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் படித்தாலே இருக்கிற எல்லா ட்ரக்ஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். Yes, very good. That is your oxymetazoline. Next 27th. Nasal decongestant we have phenylpropanolamine அப்படின்னு ஒன்று இருக்குது. This drug is banned. Okay, இப்போ now we are not using this drug. எதனால்? Due to hemorrhagic stroke அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? நேசல் டீகன்ஜஸ்டன் நிஜமாகவே நம்ம பேன் பண்ணிட்டோம். அதுக்கான ரீசன் ஐ எம் டெல்லிங் இட்ஸ் டியூ டு தி ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறேன். வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Yes, this statement is true because the drug is banned because of it produced the hemorrhagic stroke. அதனால தான் இது வந்து பேன் பண்ணிட்டாங்க. Next 28th question. Yohimbine is a alpha 1 blocker, alpha 2 blocker or beta blocker. B போட்டிருக்கேன், beta blocker. சொல்லுங்க பார்க்கலாம். Yohimbine is the alpha 1 blocker, alpha 2 blocker or beta blocker. 26 to check. என்னப்பா 26? Which is a topically used nasal decongestant. Okay, அதில் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா you have to check. Okay, so the right answer is oxymetazoline தான். எஃபெட்ரினோ சூடோஎஃபெட்ரினோ யூஸ் பண்ணுறோம், டாப்பிக்கலி யூஸ் பண்ணுறதில்ல. Okay, so we are using for the oral purpose. So the question asked was the topical preparation. ஸோ டாப்பிக்கல்லி யூஸ் பண்ணுறதில்ல உங்கள் சூடோஎஃபெட்ரின் வராது, ஒன்லி ஆக்சிமெட்டசோலின் will come. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கோ. ஓகே, யோஹிம்பைன் அப்படின்னு சொல்கிறது என்னது? இட்ஸ் அ டைரக்டாக இட்ஸ் அன் ஆல்ஃபா 2 பிளாக்கர். வெரி குட், எல்லாம் எழுதிக்கிங்க. இட்ஸ் அன் ஆல்ஃபா 2 பிளாக்கர். ஓகே, எஸ். 29th கொஷின். A drug used in prophylaxis of migraine. ஸோ மைக்ரைன் வராமல் தடுக்க ப்ரொஃபைலாக்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக்கோட பேர் என்ன? அட்டினலாலா ப்ரொப்பனலாலா? ப்ரொப்பனலால் அல்ல அட்டினலால்?
Which drug is used in prophylaxis of migraine? Very good, propranolol. Okay, so 30th questions வந்து நான் அதில் எதுவுமே போடல, நானே உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ ஆல்ரெடி ஐ போஸ்டட் ஒரு கொஷின் இன் தி கம்யூனிட்டி. ஓகே, ஸோ விச் ட்ரக் இஸ் யூஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் ஃப்ளட்டுலன்ஸ்னு கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ அது கார்மினேட்டிவ் இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் தட் கொஷின். அது நானே உங்களுக்கு ஆன்சரை டிக்ளேர் பண்ணிடுறேன். கார்மினேட்டிவ் தான் நம்மளுடைய அந்த கேஸ் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டைஜஷனால். ஸோ அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் கார்மினேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 30 கொஷின்ஸ் நான் இப்போ பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 20 பேர் இருக்கீங்க, எனக்கு 20 லைக் வந்துச்சுன்னா ஓகே. அப்போ இந்த 20 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு another 2 days கழிச்சு வில் மீட் இந்த சிஎன்எஸ் குவிஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் டவுட் பிரதீப்? நேசலின் ட்ராப்ஸ், அதான் நேசல் ட்ராப்ஸ் இருக்குது. நேசல் ட்ராப்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறோம்? நேசல் ட்ராப்ஸில் நம்ம ஆக்சிமெட்டசோலின் யூஸ் பண்ணுறோமா, எஃபிடின் யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா அந்த காம்பினேஷனில் நேசல் டீகன்ஜஸ்டன்ட்டில் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு சப் கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடியது தான் உங்களுடைய ஆக்சிமெட்டசோலின். ஓகே, ஸோ அதுதான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அதுதான் இப்போ ஆக்சிமெட்டசோலின்னா அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டும் கிடையாது. சி, விச் இஸ் அ டாபிக்கலி யூஸ்ட் நேசல் டீகன்ஜஸ்டன்ட்? டாபிக்கலி யூஸ்ட் ஆன்சர் இஸ் யுவர் ஆக்சிமெட்டசோலின். ஓகேவா பிரதீப்? ஆக்சிமெட்டசோலின் நம்ம யூஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் யூஸிங் எஃபிடின் அண்ட் சூடோ எஃபிடின் அஸ் அ நேசல் டீகன்ஜஸ்டன்ட் டாபிக்கல் ரூட். அது ரெண்டுத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஓரல் ரூட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டாபிக்கலாக யூஸ் பண்ணுறதுல ஆக்சிமெட்டசோலின் இஸ் கம்மிங். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ நம்ம 2 days கழிச்சு வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ ரிலேட்டட் டு தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா. தேங்க்யூ அண்ட் குட் நைட்.